இப்போ அவரை அப்படின்னு சொன்னாலே அஸ்வினி பூச்சி வந்து தாக்குதலுங்க. அதாவது இலைப்பேன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா வந்து கருப்பு கருப்பு கருப்பா அது ஃபுல்லா அப்படியே வந்துருங்க. அது வந்துட்டாலே இந்த அவரை என்னுடைய வளர்ச்சி எல்லாம் பாதிக்கப்படுங்க. 3G கரைசல் தாங்க. அதாவது பச்சை மிளகா, கார்லிக், அதாவது பூண்டு, இஞ்சி, இது மூணையும் வந்து அரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியோ இல்லை வந்து சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமாவோ தண்ணியில வந்து கலந்து ஒரு 5 ml போதுங்க 1 லிட்டருக்கு. அதுக்கு மேலனாலும் செடி பட்டு போயிடும். அதனால சூரிய உதயத்துக்கு முன்பு அந்த எல்லா இடங்கள்லயும் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அப்படியே வந்து போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பிரச்சனை வராதுங்க. அதை பயன்படுத்தி பாருங்க. இல்லை வேப்பெண்ணெயில ஷாம்பு கலந்து, ஏன்னா வேப்பெண்ணெய் தண்ணியில கரையாது இல்லையா, அதையும் வந்து ஒரு 2 ml போதுங்க வேப்பெண்ணெய் 1 லிட்டருக்கு. அதையும் வந்து நல்லா கலந்து அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணாலும் போயிடுங்க. வளர்ச்சி வந்து அவரையினோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குங்க. இல்லைன்னா இதுல ஒரே தாக்குதல் வந்து உங்களுக்கு இந்த இலைப்பேன் இல்லைன்னா அஸ்வினின்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய தொல்லை தாங்க. அதை கட்டுப்படுத்தணும்னா நீங்க இந்த முறையை பயன்படுத்துங்க. அறுவடை வந்து அல்லலாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.